Hi friends, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்றத நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து அது என்ன இடம் வந்து மாமண்டூர் ஈகோ டூரிசம் தான் போயிருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இந்த ஏப்ரல் மிட்டில் போகிறதுனால தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால. ஏன்னா இந்த டைமில் நிறைய பேர் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம போயிட்டு தண்ணி இருக்கா இல்லைன்றதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் ஹில்ஸ் டோல்கேட் வந்தது. ஸோ இந்த டோல்கேட் கிட்டே எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிற வழியில் சாப்பிட்லாம் அப்படின்னால அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கடையில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க ஆரம்பித்தோம். இந்த ஏரியாவில் நீங்கள் டோல்கேட் தாண்டின லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்கும், டிஃபன் ஷாப்ஸு. நீங்கள் மார்னிங் சப்போஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்கிக்கோங்க. சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெட் ஹில்ஸ் தான் டோல்கேட் கிட்ட வந்து டிஃபன் வாங்கியாச்சு. ஸோ இங்கே நிறைய கடைங்க இருக்குது. ஸோ இதில் வந்து டிஃபன் நல்லாயிருக்கும். இந்த சைடில் இருக்க கடைகள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா போகும்போதே இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுங்க, அப்படி நீங்கள் சாப்பிட்ருங்க. ரெட் ஹில்ஸ்லேருந்து நாங்கள் கிளம்பி பெரியபாளையம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்ததுக்கப்புறம் அருமையான ஒரு வில்லேஜில் லெஃப்ட் சைடில் ஒரு காலியான ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே வர ஆரம்பித்தோம். இந்த இடத்தோட அமைப்பு அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி என்னோடய கேமராவில் வந்து நான் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்திருந்தேன், பட் அது எப்படி மியூட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ கேமரா ப்ராப்ளம்ன்றனால என்னோடய ஆடியோ வந்து கிளியராக இல்லாமல் போச்சு. இங்கே பாருங்கள், நான் வச்சுருந்த கண்ணாடியை மாற்றி போட்டு என்ன ஸ்டைல்லாம் காமிச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மாமரம் இருந்தது. அந்த மாமரத்துக்கு அடியில் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. சரி, இந்த இடத்துலையே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி இருந்தது. அந்த தண்ணி தொட்டியில் விவசாயம் பண்ணுறதுக்காக தண்ணி போட்டிருக்காங்க நினைக்கிறேன், தண்ணி பாய்ச்சறதுக்காக. ஏன்னா அங்கே மார்னிங் அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி போன தடங்கள் நிறைய இருந்தது. ஸோ அந்த வரப்போகிறோமா அப்படியே நடந்து பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து பெட்ஷீட்டை விரித்து நாங்கள் உட்கார ஆரம்பித்தோம். காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுன்றது உங்களுக்கு இந்த பெட்ஷீட் பறக்கிறதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். நல்ல காற்று அடிக்குது. ஸோ நாங்கள் டிஃபன் மட்டும் வாங்கினது இல்லாமல் அங்கே வந்து சமோசா என்னோடய மிஸ்ஸஸ் வாங்கியிருக்கா போல். ஸோ அங்கே வந்து தான் எங்களுக்கே தெரியும் சாப்பிட்ணும் அப்படின்றது. என் பையன் வந்து சமோசாவுக்கு பயங்கரமான அடிமை. ஸோ அவனுக்கு வந்து சமோசாவும் வாங்கியிருக்கோம். எனக்கு பொங்கல், அதுக்கப்புறம் இட்லி, வடை கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அங்கே சாப்பிட ஆரம்பித்து டேஸ்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்ததுங்க. இட்லியும் சாம்பார் சட்னி 3த்தையும் மிக்ஸ் பண்ணி செம்மையாக சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ பத்தாததுக்கு பொங்கல் அண்ட் வடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபேமிலியே இந்த இடத்துல சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மக்களே நாங்கள் ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பசங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. பம்பு செட்டில் தண்ணியை பார்த்தா போதும் என் பசங்களுக்கு. இங்கே பாருங்கள், என்னடா இது? ஆமாம், முட்டு ஜாஸ். வாங்க போகலாம், வாங்க கிளம்ப. சரி, ஒரு நேரம் மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க. மூஞ்சி ஏற முடியல. அங்கே பாரு கேட்ட ட்ரெஸ் நனையக்கூடாதுன்னு மடிச்சு விட்டானா. ஆமா, எல்லாம் ஆறிப்பட அழுக்கு ஃபுல்லா இருக்கு. எங்கள் ஃபேமிலிக்கு நான் ஒரு நல்ல பழக்கத்தை டீச் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே போய் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு கேரி பண்ணி போன கேரி பேக்கு, பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அது எல்லாத்தையும் ரிட்டன் நாங்கள் மறுபடியும் பேக் பண்ணி போகிற வழியில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் தான் போடுவோம். நாங்கள் எந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டோமோ அந்த இயற்கையை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த இடத்துல நாங்கள் எந்த குப்பைகளும் போடாமல் ரிட்டன் கொண்டு போகிற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்காவது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம போய் என்ஜாய் பண்ணுற இடத்த நம்ம குப்பைகளை ஆக்காமல் வந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதுக்கான இடம் கிடைக்கும்ன்றது தான் அது உண்மையான விஷயம். நாங்கள் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 1.5 hour டிரைவிங்க்கு அப்புறம் நாங்கள் மாமண்டூர் போகக்கூடிய ஜங்ஷனுக்கு வந்துட்டோம்.
ஸோ அங்கேருந்து எங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அது நாங்கள் கடந்து போகும்போது 2 பக்கமும் நிறைய செடிகளும் மரங்களும் வர ஆரம்பிச்சிது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த ரோட்லேயே நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஒன்று வரும். ஸோ இந்த இடத்த தான் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்த வந்து ப்ராப்பராக காட்டல கூகுளில் இது வழியாக போகணும் அப்படின்றது. ஸோ நான் கொஞ்சம் தூரம் நகர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று வந்து, சரி அந்த ஹோட்டலில் நிறுத்தி ஃபுட்டு வாங்கிட்டு அவங்கக்கிட்ட விசாரித்தேன் மாமண்டூர் ஃபாரஸ்ட் எக்கோ ஃபாரஸ்ட் எப்படி போகணும் அப்படின்றது. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு கேட் வந்திருக்குமேங்க, நீங்கள் அதில் போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க எனக்கு கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இங்கே ஃபுட்டு வாங்கிட்டு ரிட்டன் வந்து வரும்போது அந்த கேட்டை நாங்கள் பார்த்துட்டு அது வழியாக நான் உள்ளே வர ஆரம்பித்தேன். ஸோ அந்த ரோடு பார்த்திங்கன்னா முழுக்க செம்மண் ரோடாக இருக்கும். ஆக்சுவலி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ரோடும் இருக்குது. அது என்னென்னா, அந்த ஹோட்டலை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸில் ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த வில்லேஜ் வழியாகவே வந்துடலாம். பட் நாங்கள் வந்து இந்த செம்மண் ரோடு வழியாகவே உள்ளே வந்து அந்த பார்க்கிங்கை கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். மக்கள் நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு கொடுமை நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, காலைல டிஃபன் சாப்பிட்டோம்ல, ஸோ அந்த இடத்துல என்னோடய செருப்பை அனுஷா விட்டுட்டான். அனுஷா வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என் ஒய்ஃப் எனக்கு ஒன்று பண்ணியிருக்கா பாருங்க. என்ன பண்ணியிருக்கா பாருங்க. ஒரு கால் இங்கே இருந்து கீழே கிடந்த செருப்பை எடுத்து ஒரு காலில் வேறு ஒரு செருப்பு, இன்னொரு காலில் வேறு ஒரு செருப்பு. வேறு வழியில் என்ன பண்ணுது, வெயில், சிறான வெயில், கால்லாம் சுடுது. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரி ஃபீஸாக வந்து 2 வீலருக்கு 10 ரூபீஸும் 3 வீலருக்கு 15 ரூபீஸும் 4 வீலருக்கு 20 ரூபீஸும் வாங்குறாங்க. ஒரு பர்சன் என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்களுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கையில் கேஷோடு போயிடுங்க. சம்டைம் கூகுள் பே வந்து அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. மக்கள் என்ட்ரன்ஸில் தான் வந்தாச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் நாங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போக வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கான ரூம்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணுன்றாங்க. நடந்து போவோம். இங்கே ஒரு ரூம் பாருங்கள், ரூம். நாரி வெளியே உட்காந்து போய் யாரி கர்மா என்ன இப்படி நாருது வருது. எங்கே போறி வெளியே ரெடியா இருக்கு. ஆரிஃப்க்கு ரெடி தான். ஆரிஃப்க்கு கேமராவில் ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல. கேமரா வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுனால அப்படியே ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மொபைல்லே ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். இங்கேருந்து அந்த லாங்கில் தெரியுதா, அந்த லாங்கு நடந்து போகணும். வெயிலில் வர்றதுனால செம்ம ஹாட்டாக இருக்குது. ஆமாடா பட் அந்த முனைக்கு போகணும். ஆமாம், அந்த மலைக்கிட்ட நடந்து போகணும். ஆமாம், இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கனால நடந்து போகிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். நானும் அன்சாமி எப்படி வரும் தெரியுமா, இப்படி தான் வரும். இங்கே பாருங்க, தலையில ஃபுல்லா போட்டுட்டு காலில் இருந்து கீழே விட்டு போனான்னு தெரியல. ஆமாம், மான்சூன் டைமில் வந்தாலும் சரியான பிளேஸுங்க. இங்கே பாருங்க, மூங்கில் காடு எப்படி இருக்கு பாருங்க. சும்மா பச்சை கலர்ல ஹோட்டல் சென்னைக்கிட்டே வந்தா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப்ல சொன்னாரு. அதை பார்த்துட்டு எங்க அப்பாவும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாரு. இங்க பார்த்தா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். செம்மையா இருந்தது டிவி கூட. பாருங்கப்பா, இங்க தண்ணி இருந்திருக்கும் தான் போலப்பா, வறண்டு போயிட்டு இருக்குதுப்பா. ஆமா, ஐயோ ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் காலி. பாருங்க, தண்ணி இல்லை, சுத்தமா தண்ணி இல்லைங்க, சுத்தமா தண்ணி இல்லை. ஆமாடா போட்டு தண்ணி வரலையே சுத்தமா. பார்த்தேன் ஏதோ ஃபுல்லாக காமிச்சு. ஃபுல்லாக தண்ணி இல்லைங்க, சுத்தமாக இல்லை. பாறை தான் இருக்குது, வெறும் பாறை தான் இருக்குது. என் ஒய்ஃப்க்கு ஏதோ ஆயிடுச்சுங்க, இது சொல்லிகிட்டே வரான். நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் இந்த ஃபாரஸ்ட்டில், வேறு யாருமே இல்லைங்க. பாருங்கள், சுற்றி யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்டீப் பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் யாருமே கிடையாது. நாங்கள் 4 பேர் தான் வந்துட்டுருக்கோம். நல்ல வேலை எங்கள் ஃபேமிலியில் வேறு ஒரு 2-3 பேர் வரதான் இருந்தது. அவங்களுக்கு முடியாதனால வரல, வந்துருந்தாங்க என்ன கழுவி ஊற்றிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி நீ தானே நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிருப்பாங்க. அடுத்த தண்ணி போகிற வழி இதுவும் சுத்தமாக தண்ணி இல்லை.
வாங்க போவோம். உள்ளே போய் தண்ணி இல்லைன்னு வச்சுக்க, அந்த லேடிகிட்ட போய் மறுபடியும் அந்த காசை கேட்போம். ஏம்மா நீ அந்த காசை என்கிட்ட கொடு அப்படின்னு. லொடுக்கு பாண்டி மாதிரி நடக்க விட்டீங்களாடா. அல்பா வெயிட் பண்ணுங்க. பசங்க இதா பச்சை ஆமாட்ட செல்லம். இந்த இடம் கிடையாது, தாண்டி உள்ளே போகணும். இந்த இடம் கிடையாது, தாண்டி உள்ளே போகணும். சுத்தமாக தண்ணி இல்லைங்க, தண்ணி சுத்தமாக குட்டை மாதிரி இருக்குது. தண்ணி வற்றி போயிட்டு சுத்தமாக தண்ணி இல்லை, அங்கங்கே குட்டை மாதிரி தேங்கியிருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம தடா போயிட்டோன்னா அங்கே பெஸ்ட்டு. தடாவில் வந்து நல்ல தண்ணி இருக்கும் ஓரளவுக்கு. அது நம்ம அங்கங்கே நிறைய குட்டைங்க இருக்கும். அந்த குட்டைங்களை உட்காந்து நம்ம குளிக்கிறதுக்கு ஆட்டமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் தலையை பாருங்கள், பொறுமையாக போகிறான் பாருங்கள். இந்த சைடில் ஒரு குட்டை தெரியுது, அதனால இந்த பக்கம் நடந்து வந்திருக்கேன். பார்ப்போம். உங்களால் பார்க்க முடியும், அங்கங்கே சின்ன சின்ன குட்டைங்க தான் இருக்குது. சின்ன சின்ன குட்டைங்க இருக்குது. அந்த இடத்துல ஒரு குரூப் குளிச்சுட்ருக்காங்க. சரி அங்கே உள்ளே போகலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டையில் குளிச்சுட்ருக்காங்க. ஸோ சின்ன சின்ன குட்டையாக தான் இருக்குது. வெளியே நம்ம வந்துவிட்டோம், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், குளிச்சுட்டு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த லஞ்ச் வாங்கின ஹோட்டலில் விசாரித்தது வரைக்கும் மாமண்டூர் ஃபாரஸ்ட்டில் அந்த க்ரீன் கலர் வாட்டர் எந்த டைம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் தான் இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கான ரைட்டான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் இங்கே க்ரீன் கலர் வாட்டர் நல்லாவே இருக்கும், நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேகாலயா மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கணும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய டைம் அந்த டைம் தான். நாங்கள் விசிட் பண்ண இந்த நேரத்தில் இந்த அளவு தான் தண்ணி இருந்தது. தண்ணியில் பாருங்கள் மீன்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், என் குடும்பம் தவழ்ந்து போகுது. தவழ்ந்து போகிறாங்க உள்ள தண்ணியில். எவ்வளோ எவ்வளோ ஆழம் பாரு. அறிந்த கல்லடா இந்த பாறையாண்ட அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. எங்கே ஆழமாகுது பாருங்கள். இந்த ஆரி இறங்கிட்டா அந்த இடம் கரெக்டாக இருக்குது. உட்கார அளவு பரவாயில்லப்பா, அது பரவாயில்ல. உங்களுக்கான கரெக்டான ஃபீட்பேக் இப்போ ஆரிஃப் தான் சொல்லுவோம். ஆரிஃப் சொல்ல. ஆரி அவ்வளோதான், மொத்தமாக தண்ணி இருக்குங்க. ஆனால் பரவாயில்ல, இது வந்து நாங்கள் குளிச்சுட்டு போனோன்றதுனால குளிக்கிறோம். மக்களே இங்கே பாருங்க, தண்ணி நல்லா தான் க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா இந்த வந்து குட்டை வந்து ரொம்ப சின்னது. இதே மாதிரி குட்டை இன்னொன்று பெருசு உள்ளே இருக்குது. ஆனால் இங்கேருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பசங்க தண்ணி அடிச்சுட்டு சரக்கு வச்சுட்டு சும்மா பாட்டில் போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா குப்பையாக வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்த மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது. வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மழை டைமில் வரணும். மான்சூன் டைமில் வந்தால் நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த டைமில் விட்டுட்டு நம்ம மற்ற டைமில் வந்தோம் அப்படின்னா சம்மர் டைமில் கண்டிப்பாக இதுதான். எல்லோரும் ஃபேமிலியாக வராங்க, வந்து ஏமாந்து போகிறாங்க. பாவம், தண்ணி வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்றனால எல்லோரும் ஏமாந்து போகிறாங்க. இங்கே ஆந்திரா இங்கேருந்து வரவங்களே தான், ஆந்திரா லோக்கல்லேருந்து வரவங்களே தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்துட்டு ஏமாந்து போகிறாங்க. பாவம் மக்களை நம்ம இங்கே குளித்து முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு குட்டைக்கு போகிறோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம். இதுதான் நாங்கள் அடுத்து வந்திருக்கக்கூடிய குட்டை. இந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக ஆழம் இறங்கிட்டே போகுது. இதுக்கு முன்னாடி குளித்த குட்டையை விட இது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். மக்களே சாப்பாடை பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் சாப்பாடு பிளேட் தான். இங்கே பாருங்கள், அப்பளம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு மூட்டை பிரிக்கிறேன் என் ஒய்ஃபு. ஒரு பெரிய தலைகாணி மாதிரி கொடுத்துக்கிறாங்க. பெரிய தலைகாணி. சாப்பாடு பிரிக்க போகிறா. நாங்கள் இந்த தடவை பிரியாணி வாங்காமல் இது சாப்பாடு வந்து வாங்கியிருக்கோம். ஆமாம், ரொட்டி வாங்கலடா செல்லம். ரொட்டி 1/2 மணி நேரம் ஆகும். நாங்களே ரொட்டி செய்ய லேட் ஆகும். ஸோ அதனால் சாப்பாடு வாங்கியிருக்கோம். சாம்பார் முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க. சாம்பார் சாதம். சாம்பார் சிறன காரங்க. சாம்பார் உள்ள பாருங்க, மிளகா. எனக்கும் மிளகா வந்து ரெடி. பூரா மிளகா தான். இங்கே சாம்பார் உள்ள கம்ப்ளீட்டாகவே மிளகா தான். ஆனால் பருப்பு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. காரமாக
கோங்குரா சட்னி. சாம்பார் வித் கோங்குரா நல்லா இருக்கு. டெய்லி சாம்பார் வித் கோங்குரா செம்மையாக இருக்குது. கோஸ் பொரியல். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிளகா இருக்குது, பச்சை மிளகா போட்டுருக்காங்க. தண்ணி போடு. அப்பளம், மோர் குழம்பு, ரசம் பார்த்து போட்டு கீழே போட்டுறாது, அப்போ சாப்பிட்றது இருக்காது. இது வந்து சாம்பார். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது பருப்பு குழம்பு. இதுதான் ஆக்சுவலி சாம்பார். லைட்டாக ரசமாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். சாம்பார் தான். இது ரொம்ப நேரமாக அவங்களுக்கு செயின் காணும். ஆக்சுவலி அறுந்து விழுந்துச்சு, கிடச்சிருச்சு. இப்போது அது காலை வச்சு தேய்ச்சி ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. சான்ஸே இல்லை. சூப்பர், குட் குட். இந்த மாதிரி புத்துங்க நிறைய இருக்குங்க இது காட்டில். எல்லாரும் இங்கே தான் குளிச்சாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தப்போ இங்கே தான் குளிச்சிருந்தாங்க மக்கள். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும் நம்ம. யாரா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையை விட இப்போ பரவாயில்ல இல்லை டேடி? மத்தியானம் பார்ப்போம் நம்ம. 12 o'clockல அனல் ஜாஸ்தி, செம்ம வெயில் உச்சியில் இருந்தது. ஆமாம். ஸோ மூங்கில் காடு தாண்டின உடனே நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு காடு மாரி வருது. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ மேலே பார்க்கு, பசங்க விளையாடுறது. போயிடா பாப்பா. மேலே பார்க், இந்த சைடில் வந்து ஏசி ரூமு. அந்த டாகு எங்கள் கூட எங்கே அங்கே இதுலேருந்து வச்சுங்க பின்னாடியே நடந்து வந்திருக்கு. டிபி கோட்டா மாதிரியே. போயிடுச்சு. அதுங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. என் ஒய்ஃபு இந்த ஃபாரஸ்ட்டில் நாங்கள் குளிக்கும்போது நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அங்கே இங்கேன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் என் ஒய்ஃப் அந்த லேடிகிட்ட கம்ப்ளீட்டாக பண்ணாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சாங்க. பட் அவங்க வந்து அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாதிரி தெரியல. ஆமாங்க, ஒரு சில இடத்துல பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சரக்கு அடிச்சுட்டு பாட்டில்ஸை உடைக்கிறது தான் பெரிய தப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பாட்டில்ஸை உடைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு கொண்டு போகிற பொருள் ரிட்டன் கொண்டு வந்து குப்பையில் போட்டால் கூட பரவாயில்ல. அந்த இடம் வந்து சேஃபாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குப்பைகளை போடாமல் இருங்க, அதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். நாங்கள் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிட்டன் வந்து வந்த வழியே வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாமுண்டூர் ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ண வேண்டிய டைமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் எப்படி இருக்குன்றதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் பாய்.